ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ட் காவேரி இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குள்ளே இருக்க ஃபீலிங் வந்து ஷேர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே குமரன்கிட்டையும் இங்கே கங்காகிட்டையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இந்த ஃபோனை ஏன் காவேரி மறந்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. வாண்டடாகவே இந்த ட்ராக் கொண்டு போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. அகைன் வந்து அந்த காலிங் வந்து போயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ராகினி வந்து எடுத்து டெலிட் பண்ணிவிடுவாங்க. அதாவது அவ்வளோ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களாம் அந்த இதை பாஸ்வேர்டை. என்ன பண்ணுறது, எல்லாம் பார்த்துன்னு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க என்ன தான் பண்ணாலும் குமரனுக்கு முன்னாடி தான் கால் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே குமரன் வந்து கண்டிப்பாக கங்கைகிட்ட சொல்லுவாங்க. கங்காவும் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ராக் எப்படி போனாலும் நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சிருக்கு. விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் ட்ராக்கு, கார் ட்ராக்கு, சும்மா ஹாஸ்பிட்டல் ட்ராக்னு சொல்லி மாறி போயிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து ட்ராக் அப்கமிங் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பிக்கையும் இருக்குது. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பார்த்திங்கன்னா, தாத்தாவும் விஜய் வந்து கோவிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அப்டேட்மே கிடச்சிருக்கு. அதை நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்க காதல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல நிவீன் தாங்க பாவம். நிவீனுக்கு என்ன சொல்லுறதுனே தெரில. நிவீனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிவீன் வச்சு பேசும்போது நிவீனுக்கு வந்து புரியும் 2 பேரும் எந்த லெவலுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக யமுனா மேலே வந்து ட்ராக் மாறும். இது ஒரு மூலதனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல பாவம் குமரன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வாலண்டியராக கூப்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குமரன் விஜய் பாண்டிங்குமே வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு. நான் 4 நாள் ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல குமரன் கிட்ட அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கா அவரோட மனசில் இருக்க ஃபீலிங்கு. அதை பாவம் நிவீன் வந்து கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏன் கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே. ஸோ அதை சொல்ல வர மாட்டார். அதை எனக்கு தெரியுமே அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நிவீன் நினச்சிட்டு இருப்பார். ஸோ அதில் இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சு. பட் இதில் யமுனா பற்றியுமே வந்து குமரன் விஜய் கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அப்போ வந்து விஜயோட ரியாக்ஷனே மாறிச்சு. அதை கண்டிப்பாக நான் யமுனா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாளைக்கு அப்புறமும் நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாப்பா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.